ஹாய்! தீபாவளி வந்துடுச்சுங்க. காலையில 6:00லாம் பரபரப்பா நான் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு, நாங்க பேக் பண்ணி ஊருக்கு கெளம்புறோம். ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அப்படி இப்படி எனக்கு டைம் 8 மணி ஆயிப்போச்சு. சனிக்கிழமை காலையில தான் கிளம்பலான்னு பிளான் இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு நாள் முன்னாடி லீவ் போட்டுட்டாருங்க. காலையிலே கிளம்பலான்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குறது, அப்புறமா கவுண்டர் டாப் கிளீன் பண்றது, ஃப்ரிட்ஜ்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்றது, ஏதாச்சும் மறந்து போயிடுவோமோன்னு எடுத்து எடுத்து வைக்கிறது. அதுவும் கதிர்குட்டி திங்ஸ் ஏதாவது மறந்துட்டோம்னா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். அதனால எல்லாத்தையுமே நோட் பேட்ல நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அத பார்த்து பார்த்து மிஸ் பண்ணதெல்லாம் திருப்பியும் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. வீட்லேருந்து கிளம்புறதுக்கு 8:00 ஆயிடுச்சு. போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, சரவணா பவன்ல ஏர்போர்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்க போயிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, கதிர்குட்டியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த தடவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல கார் டிராவல்ல. ஜம்முன்னு தூங்கிட்டே வந்தாரு. ரோடுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டிராஃபிக் கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே சாட்டர்டே தான் கிளம்புறாங்க போல இருக்கு. அதனால ரோடு ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல நாங்க விழுப்புரம் ரீச் ஆயிட்டோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்தது. விழுப்புரம் சென்னை சில்க்ஸ்ல கொஞ்சம் முடிச்சுட்டு, மாமனாரும் வந்திருந்தாரு. ஸோ கதிர்குட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க தாத்தா கிட்ட போய் ஓட்டிக்கிட்டான். மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா, அப்படியே விழுப்புரத்துலேருந்து நீங்க ஹைவேஸ்ல வரும்போது, ரைட் சைட்ல அரசூர்ன்னு ஒரு ஊர் கட் ஆகும். எத்தன பேருக்கு தெரியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ள போனோம்னா ஒரு குட்டி அழகான வில்லேஜ் தாங்க. சரியான மழை. என் ஹஸ்பண்ட் வேற ஊர்கிட்ட வந்தோனே ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. செம்ம டயர்டா இருந்ததுங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதிர்குட்டி திருப்பியும் தூங்கிட்டான். தேங்க் யூ.